விளையாட்டு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் படித்தால் மட்டும் பட்டதாரி மட்டும் ஆனார் போனாது ஒன்னே நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பணிக்கு போக வேண்டும். அந்த பணிக்கு நான் முதல் என்ற திட்டத்தின் மூலமாக உன்னை ஊக்குவிக்கிறேன், உன்னை பயிற்சி வைக்கிறேன். உனக்கு பணியிலே போகிற வரைக்கும் நான் உதவியாக இருக்கிற திட்டம் தான் நான் முதல் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். படித்தவர்கள், பட்டதாரிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் பாராட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம். பொதுவாக பெற்றெடுத்த தாய் 10 மாதம் பெற்றெடுத்த தாய் கூட 10வது படித்தால் போதும். உன் வீட்டில் அண்ணன் இருக்கிறான், அவன் படித்தால் போதும், பணத்திற்கு எங்கே போகும்? கல்லூரியிலே பணம் கட்ட வேண்டும், கட்டணம் கட்ட வேண்டும், பணத்திற்கு நான் எங்கே போக முடியும் என்ற அடிப்படையிலே 10வது வரை பெண்களை அதோடு நிறுத்திய காலங்கள் எல்லாம் போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் 10வது நீ படித்தால் போதும் என்று அல்ல, 10வது வரை நீ படி, அதற்கு மேல் பட்டதாரி ஆகுவதற்கு நான் உன்னை படிக்க வைக்கிறேன், மாதா மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்புகிறேன், அதை கட்டணமாக செல்லி கல்லூரியில் படி என்ற திட்டம் தான் இந்த புதுமை பெண் 1000 ரூபாய் என்கிற திட்டம். அறிவித்தோடனே ஓராண்டு காலத்தில் எங்களை போன்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பொழுது நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் கேட்டார்கள், அது என்ன நாங்கள் என்ன பாவம், பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொடுக்கிறீர்கள், நாங்களும் ஏழை வீட்டு பிள்ளைகள் தான், எத்தனை பேர் 10வது பிடிச்சுவிட்டு விவசாய வேலை ஈடுபட்டு விடுகிறார்கள், ஆனால் எங்களுக்கு இல்லையா என்ற குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய செவியில கேட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட, ஆண் பிள்ளைகளுக்கு கூட தமிழ் புதம் என்கிற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் தாண்டி தாய் வீட்டு சீதனத்தை போல, தாய் வீட்டு சீதனம் கூட பொங்கலுக்கு மட்டும்தான் வரும். நம்முடைய பகுதியில் பொங்கல் வீட்டு மட்டும்தான் தாய் வீட்டு சீதனம் வரும். ஆனால் தாய் வீட்டு சீதனை போல இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தாயாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதா மாதம் மகளிர் உரிமை திட்டம் என்கிற 1000 ரூபாய் திட்டத்தை மகளிருக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இப்படி நான் பட்டியல் போட்டுக் கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில், அதுவும் கல்வராயன் மலைப்பகுதியில் இங்கே அருமையாக இந்த திட்டங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. சற்று நாள் பார்த்துக் கொண்டிருந்தேன், ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு பட்டிமன்றமே மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பட்டிமன்றத்தை தொடக்கி வைத்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ரிஷிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் பட்டிமன்றத்தை துவக்கி வைத்தார். எப்படி துவக்கி வைத்தார் என்று சொன்னால் சாலை விரிவாக்கம் அப்படிதான் ஆரம்பித்தார். ஏதோ எனக்கே ஒரு சீனியர் வைக்கிறதை போல, ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை சாலை போடுவது நான் ஏதோ ஒரு வழக்கறிஞரை நான் ஏதோ வைத்துவிட்டதை போல, என் சார்பாக ஒரு சீனியர் வைக்கிறதை போல இங்க அவர் தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். சாலை விரிவாக்கம், வனத்துறை வசந்தம் காட்டிய பேசுகிறார். கோரிக்கை என்கிற பேரில் கோபமாக பேசினார். கோரிக்கை என்கிற பேரில் கோபமாக பேசினார். கோபமாக பேசியது மட்டுமல்ல, கண்டன குரலையும் அதில் எழுப்பி பார்த்தார். அப்படி ஒரு பட்டிமன்றத்தை வனத்துறை மூலமாக அவமதித்துக் கொண்டார். இனியவை உணவாக இன்னாத குரல் என்று சொல்வதற்கு ஒற்ப, இனியவை உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கலந்தது என்று சொல்லுகிற அந்த முதுமொழிக்கு ஒப்ப உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே கோரிக்கையை கொஞ்சம் இனிமையாக வைத்தார். அவர் எப்படி வைத்தார் என்று சொன்னால், இவர்களெல்லாம் நியாயம்தான், என் தம்பி வசந்த காட்சி சொல்லுவது ஒரு பக்கத்தில் நியாயம்தான், அதையே வலியுறுத்துகிறேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய பட்டிமன்றத்தை வைத்தார். அதற்கு பதில் சொல்ல வந்த நம்முடைய மாவட்ட வன அலுவலர் அன்றைக்குரிய திருமதி சுமேஷ் சோமன் அவர்கள் ரொம்ப இனிமையாக கோவைப்படாமல் வனத்துறையின் மூலமாக இந்த கல்வராய மலையில இந்த கழகாட்சியில என்னெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு பதிலுரையாக வைத்துவிட்டு போனார். இரண்டையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இது சில வேளையிலும் சொல்ல விரும்ப வேண்டும். பட்டிமன்றம் நடத்தால் நடுவர் என்பவர் ஏதாவது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பக்கம் சாய்வுதா, அந்த பக்கம் சாய்வுதா, இல்ல பொதுவான ஒரு தீர்ப்பை அமைப்பதா என்ற அடிப்படையில் தான் நடுவர்கள் இருக்க முடியும். நான் ஒரு பகுதியிலே மக்கள் பிரதியாக இருக்கிறேன், அவரை நான் பார்ப்பதா,
அரசு போடுகிற என்னுடைய திட்டங்களை மக்களுக்கு பாரமாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசு அலுவலர்களை நான் பார்ப்பதா நான் எண்ணி பார்க்கிற பொழுது நான் எதையும் எடுக்க தயாராக. ஏன்னு சொன்னால் மலைப்பகுதியில குறிப்பாக இங்கே பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகங்கள் என்று கால்கள் தேவையோ, பார்ப்பதற்கு எப்படி 2 கண்கள் தேவையோ, கேட்பதற்கு எப்படி 2 செவிகள் தேவையோ, மனித வாழ்க்கையில 2 வைத்து விட்டான். காதை 2 வைத்துட்டான், கண்ணை 2 வைத்துட்டான், கையை 2 வைத்துட்டான், காலை 2 வைத்து விட்டான். நாசி என்ற புக்கு ஒன்றாக இருந்தால் சுவாசிப்பதற்கு 2 துளையும் வைத்து விட்டான். ஆனால் அந்த மலை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் 2 ஒன்றாக சேர்ந்தால் தான் மலை சிறக்கும். ஒன்று மாவட்ட நிர்வாகம் ஒன்று, இன்னொன்று மாவட்ட வன நிர்வாகம் ஒன்று. 2 நிர்வாகம் சேர்க்கிற பொழுதுதான் இந்த கல்வராய மலை சிறப்பாக அமையும். அதனால 2 சேர்ந்து பணியாற்றுகிற பொழுதுதான் சிறப்பாக. ஆனால் இதில் சில சிக்கல் இருக்கு. 2 பேரும் சேர்ந்துதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வன அலுவலரும் 2 மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் தான் 2 பேரும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். வந்திருக்கிற சீஃப் கன்சர்வேட்டர் டிஎஃப்க்கு உதவியாக இருந்து, குறிப்பாக தென்னகமாக இருந்தால் இந்த மண்ணை சார்ந்தவராக இருக்கிற காரணத்தினால் மனதிலே இது செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆசையாக அவருக்கு இருக்கிறது, புரிகிறது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தில் எல்லாம் இங்கே அடுக்கி பார்த்தார். சட்டம், 2வது சட்டம், 3வது சட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சேர்ந்த அத்தனை துறையும் மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற துறை. டிஎஃப் என்று சொல்லப்படுகிற வனத்துறை இருக்கிறது, அது மாநில விதிகளுக்கு அரசாங்கத்தின் சட்டத்திற்கு உட்பட்டதும் என்றும் இல்லை. அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணைந்து நடத்துகிற ஒரு விதிகள் பலது இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் தான் சில பணிகள் நடத்த முடியும், அனுமதி கிடைக்கும். ஆனால் நான் என்ன இதற்கு தீர்ப்பு சொல்ல நான் விளைகிறேன் என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில நம்முடைய டிஎஃப்ஓ சுமேஷ் சோமனுக்கு என்ன இந்த பகுதியில் இருக்கிற வசந்த கார்த்தி என்ன வேண்டாதவரா? இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வேண்டாதவர்களா? இல்லை. அவர் விதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். விதி என்ன சொல்லுகிறதோ, சட்டம் என்னதோ அதை போல் அப்படியே நின்றுவிடும் என்று நினைக்கிறார். அப்படித்தான் அவர் நினைக்கிறார். நான் எப்பொழுதும் அதிகாரிகளால் நிர்ணயமாக பார்க்கிறேன். ஏறத்தாழ என்னுடைய பொது வாழ்க்கை என்பது 72. பல முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சர், அன்றாட அரசு அதிகாரிகளை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் துவக்குகிற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர்கள் தலைமை செயலராக கூட பணிநிலைப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் அரசியல்வாதிக்கு மட்டும் வயது கிடையாது என்கிற காரணத்தால் நாங்கள் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் 2 அதிகாரிகள் பார்த்திருக்கிறேன். ஒன்று, எந்த செயலையும் முன்னோக்கி செல்வது, பாசிட்டிவ், முன்னோக்கி சிந்திப்பது. சில அதிகாரிகள் நமக்கு எதிர்த்து வம்பு என்று பின்னோக்கி சிந்திப்பார்கள். 2 வகையான அதிகாரிகள் பார்க்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். எப்படியாவது ஏழ்மையானவர், ஒதுக்கப்பட்ட இடம், இது மலைப்பகுதி, இந்த மக்களுக்கு இதை செய்தால்தான் இந்த மக்களுக்கு ஜீவாதாரம் இருக்கும், இந்த மக்கள் இந்த காரியத்தை செய்தால்தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கும், இந்த காரியத்தை செய்தால்தான் அந்த மருத்துவமனை கட்ட முடியும், இந்த காரியத்தை செய்தால்தான் ஆம்புலன்ஸ் வண்டி சீக்கிரம் போய் வர முடியும், இந்த காரியத்தை செய்தால்தான் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போய் வர முடியும் என்று சிந்திக்கிற அதிகாரிகள் தன்னுடைய கோப்பிலை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணி கோப்புகளை தயார் செய்து கையெழுத்திடுவார்கள். இன்னும் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள்,
கோப்பை பார்த்த உடனே சட்டத்தை மட்டும் படித்துவிட்டு சட்டம் இடத்தரவில்லை, ஆனால் நமக்கு எதுக்கு வம்பு, நாம மாட்டிக்கூடாது, நம்முடைய ப்ரொமோஷன் கட்டிவிட போகிறது என்று அப்படியே சட்டத்தை எழுதிவிட்டு பயிலுக்கு வச்சுவிடுவார். இப்படி ரெண்டு வகையான. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் டிஎஃப்ஓரும் சுமேஷ் சோமன் அவர்களும் ரெண்டு பேரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வருங்காலத்தில் கல்லுராய் மலையில நீங்கள் எண்ணங்களெல்லாம் இந்த டிஎஃப்ஓ பொறுத்தவரைக்கும் வர சட்டத்தை பொறுத்தவரைக்கு மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டிருக்கிற விதிகளை எல்லாம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற உதயசூரியன் பார்த்துக் கொள்வார். ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற விதிகளை சட்ட திட்டங்களை ஆராய்ந்து நம்முடைய பகுதிகளுக்கு, நம்முடைய கல்வராய பகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள்லாம் தொகுத்து இப்பதான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஒன்றிய அரசாங்கத்தில் தொடர்புள்ள பதவி என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. ஆனால் இப்போதான் மலை அரசு ஓட்டு போட்டிருக்கிறோம். அதனால் மலையில் இருக்கிற ஒன்றிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து கோர்த்து ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சரிடத்திலே கோரிக்கையை வைத்து அவைகளெல்லாம் எங்களுடைய கல்வராயன் மலைக்கு வந்தாக வேண்டும் என்ற பொறுப்பை நம்முடைய மலையரசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் பிரதியாக இருக்கிற மலையரசனும் உதயசூரனும் இரண்டு பேரும் சேர்ந்து இணைந்தால் எப்படி ட்ரெயின் ஓடுனார் என்று தண்டவாளம் தேவையான அதை போல மாநில நிர்வாகத்தில் இருக்கிற நம்முடைய டிஎஃப்ஓ சுமேஷ் அவர்களும் சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற எம்எல்ஏக்கள் அவ்வளவு சீக்கிரம் கலெக்டர்லாம் பாராட்டுறதே கிடையாது. நான் 38 வருவாய் மாவட்டத்திற்கு தொடர்ந்து சென்று கொண்டிருப்பவன், அரசியல் கட்சியில கலந்து கொள்வோம். ஆச்சரியமா இருந்தது. 2 சட்டமன்ற உறுப்பினர் போட்டி போட்டுக் கொண்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனை அறிந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெற்றிருக்கிறது. அதனால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சுரசேகரன் அவர்களும் வாசித்துவாக எதையும் செஞ்சுவார்கள். எனவே இந்த மலை பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இந்த மலையை பற்றி எண்ணுகிற போது கலைஞரோட உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்ல விரும்புவது, கலைஞரே அவர் வீட்டில் ஒரு வாசனை எழுதி வைத்திருக்கிறார். என்ன வாசனை என்று சொன்னால், மரத்தை நீ வளர்த்தால் மரம் உன்னை வளர்க்கும், மரத்தை நீ வளர்த்தால் மரம் உன்னை வளர்க்கும். மரத்தை நீ வளர்த்தாதான் உனக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண முடியும். நாம் வெளியிடுகிற மோசமான காற்றை வாங்கிக் கொண்டு இந்த மரம் நாம் விடுகிற மோசமான காற்றை வாங்கிக் கொண்டு ஆக்சிஜன் என்று சொல்லப்படும் சுத்தமான காற்றை நமக்கு சுவாசிக்க கொடுக்கிற ஒரே கொடை யார் என்று சொன்னால் மரம் தான் அந்த கொடையை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் கலைஞர் வீட்டுக்கு போனீங்கன்னா கோபாலபுரம் எழுதியிருப்பார், மரத்தை நீ வளர்த்தால் மரம் உன்னை வளர்க்கும். வனப்பகுதி என்கிற காரணத்தினால் நம்முடைய சுயநலத்திற்காக மரத்தை அழிக்காமல் எங்கெல்லாம் மரங்களை நாம் காப்பாற்ற முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் மரங்களை காப்பாற்ற வேண்டும். அதே நேரத்தில் வனத்துறை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மனித வாழ்க்கை என்பது விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. மனித வாழ்க்கை மனிதர்களுக்கு வேண்டியதுதான் சட்டம், மனிதர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்துதான் ஒரு அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கத்திற்கு பக்கம் நீங்கள் உறுதுணையாக இருந்து மக்கள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.